ஹலோ சார், என் பேர் மகேஷ். நான் மிடில் கிளாஸ் டிப்ரெஸ்டு பாய். சொசைட்டி டெவாஸ்டேட்டட் இன் தட் பாய் லைஃப். ஸோ அந்த ஆக்டிங் பண்ண போகிறோம் சார். டேய் மகேஷ், நம்ம ஏன்டா பிறந்தோன்னே இருக்குது இல்லை இந்த உலகத்தில். பிறந்து எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடந்துடாது. அது நிச்சயம்தான், அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்ட் இப்படி ஆகுதா இல்லை மூளை எப்படி ஆகுதா தெரில. நான் ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு நல்ல கமெடியன், ஒரு குணச்சித்திர சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகணுன்றது ஆசை எனக்கு இருக்குது. அதாலே நான் உணர்ச்சி வசப்பட்டு என்னோடய ரியாக்ஷன்ஸ்லாம் ஓவராக காமிச்சிடுறேன். இதுதான் என்னோடய வீக்னஸா அப்படின்ற எனக்கே தெரில. ஆனால் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன். இந்த உலகத்தில் எவ்வளோ அநியாயம் நடக்குது, எவ்வளோ தப்பு நடக்குது, எவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது, எவ்வளோ கொலை, பாலியல், ரேப், எவ்வளோ தப்பு நடக்குது இந்த உலகத்தில். மாஃபியா, மணி லாண்ட்ரிங், ஏமாற்றம், ஏமாளிகளாக இந்த உலகத்தில் எவ்வளோ நடக்குது. இதிலலாம் நான் போகல. இது எனக்கு தப்புன்னு எனக்கு தெரியும். நான் இதில் வரல. ஆனால் பிடிச்ச லைஃப் அமைய மாட்டேங்குது. ஏதோ படித்தோம், வாழ்க்கையில் ஏதோ படித்தோம், இவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, என்னென்னமோ படித்தோம். ஆனால் புரிஞ்சு தான் படித்தோம், அண்டர்ஸ்டாண்டிங்காக படித்தோம். ஆனால் மண்டையில் இப்போ எதுவுமே இல்லை, மண்டையில் எதுவுமே ஏறலை, பிடிக்கல. இப்போ ஒரே கான்செப்ட் சினிமா. ஓகேவா? சினிமாவில் நடிக்கும் பிடிச்ச மாதிரி லைஃப் அமையலை, பிடிச்ச மாதிரி அப்பா அம்மா இல்லை. அப்பா திறமையை புரிஞ்சிக்கிற பெற்றவங்க இல்லை, கூட பிறந்ததுங்க திறமையை புரிஞ்சிக்கல, நல்ல சொந்தக்காரன் இல்லை, ஏமாத்துற சொந்தக்காரங்கிறானுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஏமாத்துற ஃப்ரெண்ட்ஸு, டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு. என்ன வாழ்க்கைடா. இதையும் தாண்டி நான் எப்படி தான் இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண போகிறேன் எனக்கு தெரில. ஆனால் நான் சர்வை பண்ணுவேன். ஏன்னா என்னால் முடியும். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கூடாது லைஃப்பில். கட். ஓகே சார், திஸ் இஸ் டிப்ரெஸ்டு பாய், ஃபீல் லோன்லி பாய் ஆக்டிங். நான் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா எனக்கு எதனா சின்ன வாய்ப்பு கொடுங்க சார். தேங்க்யூ.